குரு வாழ்க, குருவை துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இந்த 2025 வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 1.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்ன அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா, ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள். அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மிதமிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம். ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார், கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தான், நல்வினை தீவினை. இதை பார்த்தீங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு. உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர். அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார், ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார். அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம், ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார். கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்திலே கெடுத்துருவார். உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது, துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படைய செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரிய செய்து அதற்கு ஏற்றார் போல் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான். இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு கேதுக்கின் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம். அந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது. அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய 1.5 வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் ரிஷபராசி காலபுருஷனின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு உழைப்பு, எப்போ பார்த்தாலும் உழைப்பு, உயர்வு, இதை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. கர்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த, வருமானம் சார்ந்த விஷயத்தில் தன்னோட எண்ண ஓட்டத்தை அதாவது தன்னோட மனநிலையை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் ஆழ்ந்து கடினமான உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. உழைச்சி பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். அதே போல் அரசாங்க மத்திய கவர்மெண்ட், ஜென்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறத ரொம்ப விரும்புவீங்க. ஆமாம், உங்களோட குண அதிசயமே உங்கள் குடும்பத்திற்கான உழைப்பை குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரஸ்பரமாக இருக்கும் உங்களுக்கு.
அதே போல் கலை ஆர்வம், இலக்கியம், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க. படைப்பாற்றல் உடையவர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் படைப்பாற்றல் திறனோடு செய்வீங்க. ஆமாம், எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒரு நேர்த்தியாக இருக்கும். அது போகிற பாதை வழிகளும் முன்கூட்டியே தெரிந்து அறிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை தருது அப்படின்னு பார்த்தோம்னா, கேது பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ராசி. ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டத்தை நம்ம சந்திச்சாச்சு. நம்ம படாத கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. தொழில் ரீதியான கஷ்டம், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை, நண்பர்களை நம்பி பல்வேறு தொழில்களில் முதலீடு பண்ணி எல்லாமே லாக் ஆகி நிற்கிறது. அதே போல் டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் இருந்தது. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையக்கூடிய வருடமாகவே இந்த வருடமே மாறுது. ஏன்னா குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு. வருமான பற்றாக்குறை இருந்துச்சு இல்லையா, தொழிலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லை, ஆமாம் பெரிய பிக்கப் இல்லை, பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பின்வாங்கி இருந்தவங்க, மனக்குழப்பத்தில் இருந்தவங்களாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு பகவான் 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஜோதிடத்தில் 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு கிரகம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பாம்பு கிரகங்கள். அப்போ என்னென்னா, ராகு அப்படிங்கிற ஒரு போகக்காரகர், யோகக்காரகர், யோகத்தை வாரி வழங்கக்கூடியவர், அளவில்லாத யோகத்தை வாரி வழங்கக்கூடியவர், அதுவும் அதீத வேகத்தில் பயணம் செய்யக்கூடியவர். ஆமாம், ரொம்ப ஃபாஸ்டான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இவர். 10ஆம் இடத்துல இருக்கிறதும் குரு 2ஆம் இடம் தனஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து பார்வை பலன், 9ஆம் இடத்து பார்வை அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டம் அடைய போகுது. மிகப்பெரிய லெவலில் தொழில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. எதையும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மிக அற்புதமாக போகுது. குடும்பத்தோட வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. வருமானம் எக்கச்சக்கமாக வரப்போகுது. தங்கம் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க. இப்படி பல்வேறு விஷயமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்க போகிறீங்க இந்த வருஷத்தில். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நிரந்தரமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல மடங்கு பெருகும். பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமையும். ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இப்போ அடுத்தடுத்த பிஸ்னஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதே போல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இடமாற்றம் ஏற்படும். திடீர்னு இந்தியாவில் இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா வேறொரு இடத்துக்கு உங்களை மாற்றம் செய்வாங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் ராகு பகவான் அப்படிங்கிறவர் அமர்ந்திருக்கிறார். எப்படி? 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்த லாபங்கள் தரக்கூடிய வகையில். அதுலேயும் அரசியல் முன்னேற்றம் சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமே இதுதான். புது புது பதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு பதவியில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஆமாம், சின்ன சின்ன பொறுப்புகளில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பெரிய பொறுப்புகளுக்கு போவீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது. கேது பகவானால் பார்த்தீங்க அப்படின்னா இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுகஸ்தானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல நற்பலன்களை அடையக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசி தான். உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் இந்த 1.5 வருட காலம் அப்படிங்கிறது ராகு கேதுக்களால் நல்ல பலன்கள் அடைய போகிறீங்க.
தாயாரோட உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கங்க. மற்றபடி வேற ஒன்றும் இங்கே தேவையில்லை. மற்ற விஷயங்கள் எல்லாமே குரு பகவானோட ஆதிக்கத்தால், இந்த ராகுவோட ஆதிக்கத்தாலையும் மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க சீமானாக மாறப்போறீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.